ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோயில் மார்க்கெட் ட்ரேடர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, பிரதர் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எனக்கு சொல்லுங்க, ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க, அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அகைன் அண்ட் அகைன் நிறைய கமெண்ட்ஸ் வரது இதுதான். ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஏன் அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தின இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி உங்களுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒரு பெஸ்ட் புரோக்கரேஜ் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவங்க எந்த மாதிரி ஒரு விட்ரால் கொடுக்குறாங்க அண்ட் எந்த மாதிரி நமக்கு வந்துட்டு டெபாசிட் பண்றதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் அந்த கஸ்டமர் சப்போர்ட் நமக்கு எப்போ எந்த மாதிரி இருக்கு, அவங்க கிட்ட என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஈஸியா சூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்என்எஸ். ஸோ இது வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப நான் வந்துட்டு எக்ஸ்என்எஸ் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸ்என்எஸ்ல எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் வந்துட்டு கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, போயிட்டு நான் அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ரெஜிஸ்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா இந்த பேஜுக்குள்ளாடி போயிடும். ஸோ நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிற இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேல வந்துட்டு ரெஜிஸ்டர் சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லாங்குவேஜ்க்காக. ஸோ இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரை டெமோன்னு ஒன்று இருக்கும், அது வேண்டாம். நீங்க இப்போ ஜஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும், வெல்கம் டு எக்ஸ்என்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைன் இன் ஆர் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ சைன் இன் இப்போ நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சைன் இன் பண்ணிக்கலாம். இல்லாத அப்படிங்கிறனால நம்ம கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி பார் ரீஜன் ஆஃப் ரெசிடென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இந்தியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தியா சூஸ் பண்ண அப்புறம் ஒரு மெயில் அட்ரஸ் நம்ம கிட்ட கேக்குது. ஸோ இந்த மெயில் அட்ரஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுல போடுற மெயில் அட்ரஸையும் இந்த பாஸ்வேர்டையும் வந்துட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணலனாலும் நீங்க ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல ஏதாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நம்ம அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம், பட் அது நமக்கு மறந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களோட ஒரு பேர் ஏதாச்சும் அந்த மாதிரி வித்தியாசமா பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஒரு இமெயில் அண்ட் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் எந்த இமெயில உங்களுக்கு இந்த எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமோ அந்த இமெயில் நீங்க கொடுத்துக்கோங்க. பட் அந்த இமெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஜிமெயில் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஒரு ஜிமெயில் இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் இந்த பாஸ்வேர்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர் அண்ட் வந்துட்டு இந்த மொத்த பாஸ்வேர்டுமே 8 to 15 லெட்டர்ஸ்குள்ளாடி தான் இருக்கணும். அதுல என்னென்னலாம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் அண்ட் வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கணும் அண்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டர்னு எந்த மாதிரி கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஜிமெயில போட்டுருக்க இந்த அட் சிம்பிள், அப்புறம் வந்துட்டு இந்த டாலர் சிம்பிள், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நானும் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ என் பாஸ்வேர்டு கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸோ நாகர்கோயில் 1011 அட்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு நம்பர்ஸ் அண்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ இதுல வந்துட்டு பார்ட்னர் கோட் ஆப்ஷனல் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பார்ட்னர் கோடு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த பார்ட்னர் கோடை நீங்க இதுல எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாச்சுன்னா நீங்க அதை விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அந்த பார்ட்னர் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை எடுத்து நீங்க இதுல கொண்டு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. ஓகே, நீங்க கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ள ரிடைரக்ட் ஆகி போகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. சூஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ ரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ டெமோ அக்கௌண்ட் சூஸ் பண்றது, நம்ம ரியல் அக்கௌண்ட் நான் சொல்லி கொடுத்துறேன். டெமோ அக்கௌண்ட் எப்படிங்கிறத நம்ம சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அகைன் ஒரு பர்சனல் ஏரியாக்குள்ள கூட்டிட்டு போகும். உங்களோட ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் ஏரியாக்குள்ள கூட்டிட்டு போகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது டெபாசிட்கான அந்த மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யூபிஐ ஐடி வச்சு நம்ம டெபாசிட் பண்றது, பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை. அண்ட் உங்களுக்கு யூஎஸ்டிடி வச்சு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டெதர் இஆர்சி இதுல பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா தான் வரும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணப்ப எனக்கு இந்த மாதிரி கேக்குது, கன்ஃபைல் இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஆட் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நான் இதுல என்ன பண்ணிக்கிறேங்கன்னா கெட் ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா உங்க இமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு போயிருக்கு, அந்த பாஸ்வேர்டை நீங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இப்போ இமெயிலுக்கு வந்திருக்கு, அந்த வெரிஃபிகேஷன் பாஸ்வேர்டை நம்ம ஜஸ்ட் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இங்க. ஓகே, நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இமெயில் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அடுத்து நம்மளோட மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. நான் கன்ஃபார்ம் மொபைலுங்கிறத கொடுத்துக்கிறேன் அண்ட் நான் என்னோட நம்பரையும் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் நம்பர் கொடுத்தப்ப என்னோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியையும் நான் வந்துட்டு அகைன் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கொடுக்குறது. ஓகே, மொபைலுக்கு வர மெசேஜ் கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் வந்து மொபைலுக்கு நம்ம ரீச் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ கொடுத்த கோட் நமக்கு ரீச் ஆகல அப்படின்னா ஐ டிடன்ட் ரிசீவ் அ கோட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இப்போ எனக்கு கோட் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்னோட கோட் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் என்னோட ஓடிபி போட்ட அப்புறமா எனக்கு ரெண்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களோட பேர் லாஸ்ட் நேம் எல்லாம் கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்னோட பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட நேம் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் என்ன, ஸோ செகண்ட் நேம் என்னங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் என்னோட பேரை கொடுத்துக்கிறேன். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கேட்குற இடத்துல நான் என்னோட இனிஷியல் கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்புறம் என்னோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ அதையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ரீஜியன் கேட்குது. அதில் வந்துட்டு நான் ஜஸ்ட் இந்தியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி, ரீஜியனில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம இந்தியாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களோட அட்ரஸ் கேட்குது. ஸோ அட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களோ ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஜெண்டர் கேட்குது, மேலா ஃபீமேல் அந்த மாதிரி கேட்டுக்கு. ஸோ ஜஸ்ட் நான் மேல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன கேட்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஓப்பனிங் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்ல நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா, ஹெட்ஜிங் பண்ண போறீங்களா, ஸ்பெகுலேஷன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ ட்ரேடிங் வந்துட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் மார்க்கெட். ஸோ நம்ம ட்ரேடிங் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். நான் ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஸோ ஹெட்ஜிங் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது எல்லாமே ட்ரேடிங் ரிலேட்டடாக தான் வரும். பட் இதில் கேட்குற கேள்வி நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குது அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வருமானம் வருது, ஸோ எந்த மாதிரி வருமானத்தை நீங்கள் இதில் கொண்டு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதில் வந்துட்டு சேவிங்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ் ப்ரொசீட்ஸ், ரெண்ட், அப்புறம் பாரோடு ஃபண்ட்ஸ். ஸோ நீங்கள் கடன் வாங்கினீங்களா, லோன் வாங்கினீங்களா அப்படிங்கிறது கேட்குது. பென்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு உங்ககிட்ட எந்த மாதிரி அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறத போட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஆக்குபேஷன் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஸோ அக்கௌண்டன்சியா, அட்மினா, அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்றீங்களா, கேட்டரிங் பண்றீங்களா, மார்க்கெட்டிங்கா, எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கீங்களா, இன்ஜினியரிங்கா, ஸோ இது என்னென்ன மாதிரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ ஸோ அந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்க இதில் போட்டுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன போட்டுக்கிறேன், ஸோ நம்ம வந்துட்டு இதில் என்ன போடலாம், பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். பட் நான் இதில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு இதில் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எனக்கு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ப்ளீஸ் செலக்ட் யுவர் டோட்டல் வெல்த் இன்க்ளூடிங் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ். அதாவது உங்ககிட்ட எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதாவது இதெல்லாம் எதுக்காக அப்படி கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு இந்த ட்ரேடிங்ல கொண்டு வரப்போ உங்களோட குவாலிட்டிஸை செக் பண்ணுறதுக்காக கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் இதில் மினிமமாக எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டீங்களா, படிச்சு முடிச்சிட்டீங்களா, ஸோ எந்த மாதிரி அப்படிங்கிறது கேட்குது. ஸோ நீங்கள் படிக்காத ஆளா, இல்லைனா வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக கேட்குது. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஜஸ்ட் சும்மா வந்துட்டு நீங்கள் இது எதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் ஆக்குபேஷன் கொடுத்த இடத்துல என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எதுக்காக ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் அங்கே அக்வயர் பண்ணுறப்ப ஸோ நம்மகிட்ட வந்துட்டு பெரிய லெவல் அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டேன். பட் வந்துட்டு நீங்கள் அதில் என்ன சூஸ் பண்ணி கொடுக்கறனால நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் யுவர் இயர்லி இன்கம் ஆஃப்டர் டாக்ஸஸ் இருக்கு. ஸோ நான் இதுவுமே மினிமமா என்ன இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே மினிமமா இருக்கிறத பார்த்து கொடுக்க பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அதனால இதுக்கு வந்துட்டு நீங்க அதை கொடுத்தீங்க இது கொடுத்தீங்க அப்படிங்கிறத தேவையில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கொடுத்துக்கலாம்.
ஸோ வாட் இஸ் யுவர் சிஎஃப்டி ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரியல் மணி ட்ரேடிங் அக்கௌண்ட் டியூரிங் த லாஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ நீங்க லாஸ்ட் 3 இயர்ஸா நீங்க வந்துட்டு உங்களோட ரியல் அக்கௌண்ட்ல எவ்வளவு ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நீங்க ஜஸ்ட் இதுல என்ன மாதிரி போட்டுங்க, ஒரு 10 to 40 ட்ரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஹவு மச் டைம் டு யூ ஸ்பெண்ட் ஆன் மார்க்கெட் அனலைசிஸ் ரீடிங் நியூஸ். ஸோ இதுல என்ன கேக்குது அப்படின்னா, நீங்க அந்த சார்ட் அனலைஸ் பண்றது, நீங்க நியூஸ் பாக்குறது, இதெல்லாம் ஒரு 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 வாரத்துக்கு இங்க எவ்வளவு பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஸோ நான் லெஸ் தென் 4 ஹவர்ஸே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் த anticipated monthly income you are prefer to invest in XNS. ஸோ நீங்க இன்வெஸ்ட், அதாவது எக்ஸ்என்எஸ்ல வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல வந்துட்டு ஸோ என்ன கேக்குது, ஒரு இன்கம் நீங்க வந்துட்டு எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல எதுவுமே போட தேவையில்ல, நன் ஃபார் நவ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, வாட்ஸ் ஆர் யுவர் பிளான் ஆன் ட்ரேடிங் வித்தின் 1 இயர் அப்படின்னு. ஸோ இந்த 1 இயர்ல நீங்க ட்ரேட் பண்ணி எந்த மாதிரி ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஸோ நான் பிகம் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ வாட் ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூ யூ பிளான் டு யூஸ். ஸோ நீங்க என்ன ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நான் ஜஸ்ட் மெட்டல்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சிஸும் கொடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி 3 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல ஹவு டிட் யூ நோ அபவுட் எக்ஸ்என்எஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்என்எஸ் இந்த மாதிரி தெரியுது, அப்படி எதை பார்த்து நீங்க பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா, ஸோ நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்க என்ன பார்த்து பாக்குறதுனால நீங்க யூடியூப் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் வெரிஃபைட் அப்படி வந்துடும். ஸோ வெரிஃபை ஐடென்டிட்டி நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ என்ன கேட்கும் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும். இந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை நீங்க கிளியரா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆதார் கார்டை நீங்க ஜஸ்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதுல வந்துட்டு இந்த கன்ஃபார்ம்ங்கிற இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு சப்மிட் டாக்குமெண்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மேல இந்தியா அப்படின்னு இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், ஓட்டர் ஐடி, பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஆதார் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுல சொல்லுது இந்த மாதிரி ஆதார் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும், சரிஞ்சு இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும், பிளர்ரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெளிவா சொல்லுது. ஸோ இதுல என்னென்ன கீழே இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ இதுல நீங்க ஜஸ்ட் அப்லோட் ஃப்ரண்ட் ஆஃப் யூர் டாக்குமெண்ட், உங்களோட ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த போட்டோவை நீங்க இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் லேட்டரா பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி அப்லோட் த பேக் சைடு எப்படிங்கிறது அதை ஜஸ்ட் இதுல கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் டாக்குமெண்ட் அப்படிங்கறது நீங்க கொடுத்துட்டு சப்மிட் டாக்குமெண்ட் அப்படிங்கறது நீங்க கொடுத்துங்க. ஸோ இப்போ இது பண்ணாதனால எனக்கு தெரியல. ஸோ நீங்க இதை நான் கொடுத்ததுக்கு அப்புறமா இது எப்படி ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்க இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத நம்ம பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ஜஸ்ட் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ட்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஸோ இதை வந்துட்டு எப்படி MT5ல போய் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம எக்ஸ்என்எஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் எப்படி பண்றது, அண்ட் இந்த MT5 இந்த ரியல் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம எப்படி இந்த எக்ஸ்என்எஸ்ல ரியல் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி MT5ல போய் நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோ. ஸோ எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் கிடைக்கும். தேங்க்யூ.